இந்த பர்வத மலை மேல ஏறி கீழே இறங்க முடியாம ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு செஞ்சேன். வானத்தை தொட்டு கொண்டு நிற்கும் இந்த மலைதான் பர்வத மலை. இந்த பர்வதமலை பயணத்தை மௌனயோகி ஆசிரமத்திலிருந்து ஆரம்பிக்க போறேன். அதை தேடித்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். ஒரு வழியா ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. இங்க இருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ மை காட், இந்த வழி ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளத்தால உருவாயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சி போயிருக்கு. மக்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த மாதிரி கற்களை அடுக்குவாங்க. நானும் அடுக்கி வச்சுட்டேன். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ரொம்ப களைச்சி போயிட்டேன். அடச்சா, இந்த இலையில தண்ணியே வரல. கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல இருந்து 3500 அடி உயரத்துல இருக்கிறோம். காத்து ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருக்கு. எங்களால நடக்கவே முடியல. ஓ மை காட், இருங்க இருங்க இருங்க, இதுதான் நாம கடந்து வந்த பாதை. அங்க பாருங்க, அதுதான் பர்வதமலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயில். இந்த இடத்துல மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. சரி வாங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போயிட்டோம்னா அதை நீங்களே பார்க்கலாம். கீழே பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா பர்வதமலைக்கு. பர்வதமலை ஏறுவதற்கு மொத்தம் 2 வழிகள் இருக்கு. அதுல 2வது வழியில தான் நம்ம பர்வதமலை ஏற போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம திருவண்ணாமலையில இருந்து கடலாடி ரீச் பண்ணணும். கடலாடி பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க மௌனயோகி ஆசிரமம் எங்க இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்க. அந்த வழியில போனீங்கன்னா நீங்க ஒரு ஆசிரமத்தை பார்க்க முடியும். அந்த ஆசிரமத்துல இருந்து தான் நம்ம பர்வதமலை ஏறணும். ஓகே, இப்ப நம்ம மௌனயோகி ஆசிரமத்துல தான் இருக்கிறோம். இந்த ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு வர உங்களுடைய வாகனங்களை இங்கேயே நீங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் எல்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க. முக்கியமா பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மலையில ஏறதுக்கு தனியா படிக்கட்டுகள் எல்லாம் போடப்பட்டு இருக்காது. நாங்க நடந்துட்டு போற இந்த நீரோடை வழியா தான் நம்ம இந்த மலையோடைய அடிவாரத்தை ரீச் பண்ணணும். மழைக்காலங்கள்ல இந்த இடங்கள் முழுவதும் தண்ணியா தான் இருக்கும். முக்கியமா மழைக்காலங்கள்ல பர்வதமலை மட்டும் இல்ல, நீங்க எந்த மலையுமே ஏறாதீங்க. ஏன்னா அது ரொம்பவே ஆபத்தானது. இந்த நீரோடை பயணத்துடைய முடிவுல ஒரு விநாயகர் சிலை, ஒரு லிங்கம் வைக்கப்பட்டிருக்கும். இவர்கள் இருவரையும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்று மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்வதமலை ஏறும்போது உணவை எடுத்துட்டு போகலனாலும் பரவாயில்ல, தண்ணியை மட்டும் எடுத்துட்டு போகாம இருக்காதீங்க. ஒரு 4 லிட்டர் தண்ணியாவது உங்க பேக்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மேல ஏறி தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்குற வரைக்கும் அந்த தண்ணி தான் உங்களை காப்பாத்தும். பர்வதமலை ஏறுவதற்கு ஒரு நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணி. அதிகப்படியான வெயில் நேரங்களில் மலை ஏறுவதை அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமா ஒரு 3 நபர்கள் பர்வதமலை ஏறுவதற்கு ட்ரை பண்ணாதீங்க. இது உங்க உயிருக்கு ஆபத்தானது. 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள், கர்ப்பிணி பெண்கள், அதிக உடல் பருமன் கொண்ட நபர்கள், தயவு செய்து நீங்க யாருமே மிக உயரமான மலை ஏற ட்ரை பண்ணாதீங்க. நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாதை ஒரு தனி மனிதனால உருவாக்கப்பட்ட பாதை இல்ல. இது ஒரு காற்றாற்று வெள்ளத்தால ஏற்பட்ட ஒரு பாதை. இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய மரம் வேரோட சாஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு வானிலை அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா தெரியல. இந்த பர்வதமலை ஏறும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. முக்கியமா நம்ம நடந்து போற இந்த பாதை முழுக்க முழுக்க சின்ன பாறைகளால சூழப்பட்டு இருக்கு. நடக்கும்போது கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கவனக்குறைவா நம்ம நடக்கும்போது கால் தடுமாறி கீழே விழ வாய்ப்பு இருக்கு. இந்த பர்வதமலை பத்தி இன்னொரு ஐதீகம் இருக்கு. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதனுடைய ஒரு பகுதி இந்த மலைகள்ல விழுந்ததாகவும் அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இந்த மலை முழுக்க நிரம்பி இருப்பதாகவும் நம்பப்படுது. அதே சமயம் அந்த மூலிகை வாசனைய இந்த காற்றோடு நம்ம கலந்து சுவாசிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குவதாகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களால நம்பப்படுது. எப்பவுமே மலை ஏறும்பொழுது ஒரு டார்கெட் வச்சு ஏறுங்க. காலையில 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா 10 மணிக்கு மலையோடைய உச்சிக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் வெயிலோடைய தாக்கம் குறைஞ்சதுக்கு அப்புறம் மதியம் ஒரு 2 மணிக்கு மலையோடைய உச்சியில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மலையோடைய அடிவாரத்துக்கு போயிடுங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இரவு நேரங்கள்ல மலையில இருந்து நம்ம கீழே இறங்கும் போது நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும். முக்கியமா இந்த மலையில நிறைய வன உயிரினங்கள் இருக்கு. சில உயிரினங்கள் இரவு நேரங்கள்ல வேட்டையாடுவதற்காக வெளியே வரும்.
அதனால நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில அமானுஷ்யமான விஷயங்களையும் நான் கேள்விப்பட்டு இருக்கேன். இந்த பர்வதமலையில் நள்ளிரவு நேரங்களில் மணி ஓசையுடன் கூடிய பூஜை நடைபெறுவதாகவும், அதே சமயம் நிறைய சித்தர்கள் மக்களுடைய கண்களுக்கு தெரியாம தவம் ஏற்றி வாழ்ந்து வருவதாகவும் நம்பப்படுது. அதனால மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஓ மை காட், இங்க பாருங்களேன், எவ்வளவு கற்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். இது எல்லாமே ஒரு வேண்டுதலை குறிக்குது. அதாவது மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்டு கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க நிறைவேற்றிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைப்பாங்க. அப்படி அடுக்கி வச்சுட்டு அவங்க தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்குவாங்க. இதுவும் ஒரு ஐதீகம் தான். கிட்டத்தட்ட நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆகுது. காலையில் 11 மணிக்கு நாங்கள் மலை ஏற ஆரம்பித்தோம். எக்கச்சக்கமாக தண்ணி செலவாயிட்டே இருக்கு. அதனால தான் சொல்ல வரேன், மலை ஏறும்போது தண்ணியை கொண்டு வாங்க, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருந்தா அதையும் கொண்டு வாங்க. ரொம்ப களைப்பா இருந்தீங்கன்னா நிழல் பாங்கான மரத்தடியில போயிட்டு உட்காருங்க. ரொம்ப அதிகப்படியா மூச்சு வாங்கும் போது தண்ணியை குடிக்காதீங்க. சில நேரங்கள்ல தண்ணி மூச்சு குழல்கள்ல போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய பாதிப்பா கூட போயிட்டு முடியலாம். அதிகப்படியா மூச்சு வாங்கும் போது முதல்ல நிதானமா அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் மூச்சியை பொறுமையா இழுத்து பொறுமையா வெளியே விடுங்க. சுவாசம் சீரானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை குடிங்க. அதுக்கப்புறம் மலையேற ட்ரை பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல இந்த மரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பாருங்க, அதனுடைய மரப்பட்டைகள் அப்படியே கையில உரிச்சிட்டு வருது. இது எந்த வகையான மரம்னு தெரியல. உங்க யாருக்காவது இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நடந்து போற வழியில நிறைய பாறைகள்ல வெள்ளை நிறத்தால் வரையப்பட்ட லிங்கம் இருக்கு. அது கூட கமல் 37 அப்படின்னு இந்த பாறையில எழுதப்பட்டு இருக்கு. கமல் என்பவர் 37 லிங்கங்களை இதுவரைக்கும் வரைஞ்சிருக்காரு. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓ மை காட், இங்க பாருங்க, இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தை பாருங்களேன். அதாவது இந்த மரத்தோட தண்டுல மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கு. இந்த மரம் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல, ஆனா பார்க்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. இங்க ஒரு அழகான கன்றுக்குட்டி இருக்கு பாருங்களேன். நிறைய மாடுகள் மேய்ச்சலுக்காக இந்த பர்வதமலைக்கு வந்துகிட்டு இருக்கு. மாடுகள் சில நேரங்கள்ல சாப்பிட எதுவுமே கிடைக்கலனா மட்டும்தான் இந்த மஞ்சம்பில்ல சாப்பிடும். இல்லனா அதை நுகர்ந்து கூட பார்க்காது. ஒரு வழியா பர்வதமலையோட முதன்மையான பாதைக்கு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே நடந்து வந்த பாதை இந்த முதன்மையான பாதையில் தான் ஜாயின் ஆகும். இதுக்கப்புறம் பர்வதமலை உச்சிக்கு எல்லா மக்களோடும் சேர்ந்து ஒரே பாதையில் மட்டும்தான் போக முடியும். இதுக்கப்புறம் தான் பாதைகள் மிக செங்குத்தா இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, இங்க ஏறக்கூடிய வழியும் ஒரே பாதை தான், இறங்கக்கூடிய வழியும் ஒரே பாதை தான். ஏறக்கூடியவங்களும் இறங்கக்கூடியவங்களும் ஒரே பாதையில் தான் வருவாங்க. அதனால நின்று நிதானமா தான் போகணும். அது மட்டும் இல்லாம இங்க நடப்பதற்கு படிக்கட்டுகள் இருக்காது. பாதைகள் செங்குத்தா இருப்பதால கைத்தாங்களா பிடித்து ஏறுவதற்கு இந்த இரும்பு பழுப்புகள் ரொம்ப உதவியா இருக்கு. இங்க குரங்குகள் அதிகமா இருக்கும். அதனால ஏறும்போது எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு ஏறாதீங்க. அது குரங்குகளை கவர்ந்து இழுக்கும். சில நேரங்கள்ல குரங்குகள் கிட்ட கடி வாங்குற சூழல் ஏற்படும். ஜாக்கிரதையா இருங்க. இந்த மரத்தை பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். உண்மைய சொல்லணும்னா முடியாத ஒரு சூழல் எல்லாருக்கும் ஏற்படும். ரொம்ப களைப்பா இருப்பீங்க. இதோட போதும், விட்டா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைப்பீங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏன் நம்ம வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க.
இதையெல்லாம் பொருட்படுத்தாம தைரியமா மலை ஏறுங்க. அப்பதான் நம்மளுடைய இலக்கை நம்மளால அடைய முடியும். இது இங்க மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டா மட்டும்தான், முயற்சியில் பின்வாங்காம இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சத நம்மளால அடைய முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கடுமையான மலைப்பயணம். இப்ப நாம எங்க ஏறிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த மலையோடைய பாதைக்கு பக்கத்துல ஒரு சின்ன குன்று இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த மலையோட அழகு ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சொல்ல வார்த்தைகள் இல்ல. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, இந்த மலை குன்றுக்கு மேல ஒரு சின்ன லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த மலை குன்றுல இருந்து கீழே பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த குன்றோடைய பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா பர்வதமலை உச்சியில கோயில் ரொம்ப தெளிவா தெரியும். உண்மை என்னன்னா, மேல போக போக காத்தோட வேகம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க நடக்கக்கூடிய இந்த பாதை ரொம்ப செங்குத்தா இருக்கிறதால நம்மளால நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரங்கள்ல பயமாவும் இருக்கு. ரொம்ப சருகுலா இருக்கிறதால எங்க காலை வச்சாலும் உறுதியான பிடிப்பு நமக்கு கிடைக்கல. முக்கியமா இங்கிருந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பர்வத மலைக்கான அந்த முதன்மையான வழி இங்கிருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. மேல போக போக உயரம் அதிகமா இருக்கிறதால பாறைகள் மேல காலை வைக்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. என்னன்னு சொல்றது, உயரத்தை பார்த்தா ரொம்ப பயமாவும் இருக்கு. இந்த பாறையோட உச்சியில தான் அந்த லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. நான் அதை மேல போயிட்டு காட்டுறேன், பாருங்க. இந்த மலையோட குன்றுல இருந்து இறங்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சருகலாவும் செங்குத்தாவும் இருக்குன்னு. இந்த மாதிரி நேரங்கள்ல ரொம்ப பொறுமையா நிதானமா இறங்கணும். நம்ம தப்பா வைக்கிற ஒவ்வொரு காலடியும் நம்மளுடைய உடம்புல காயங்கள் ஏற்பட சாதகமா அமைஞ்சிடும். அதே சமயம் நம்ம இறங்கும் போது சரியான திசையில தான் நம்ம இறங்குறோமா அப்படின்னு நிதானமா பார்க்கணும். இல்லைன்னா சில நேரங்கள்ல பள்ளங்கள்ல விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம நடக்கிற பாதை சரியான பாதை தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு நடங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, அந்த குன்றுல இருந்து இறங்கி இப்ப பர்வதமலையோடைய முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாறையில ஒரு சின்ன லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. கூட சூலாயுதமும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த லிங்கம் முழுவதும் நிறைய திருநீர் கொட்டப்பட்டிருக்கு. கீழே ஒரு நந்தீஸ்வரர் சிலை இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாவும் பிரமிப்பாவும் இருக்கு. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் துணிகளை கொண்டு கட்டி இருக்காங்க. ஆக்சுவலி இதுவும் ஒரு ஐதீகம், அதாவது ஒரு வேண்டுதலுக்காக கட்டி இருக்காங்க. குழந்தைகள் வரத்துக்காக சில பேரும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக இந்த மரங்கள்ல துணிகளை கட்டி இருக்காங்க. உங்களுக்கு இந்த மரத்தை பத்தியோ அல்லது இந்த துணிகளை கட்டுற பழக்கத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஒரு விளக்கு ஏற்றும் அந்த கண்ணாடி கூண்டு உடைக்கப்பட்டிருக்கு. யாரு செஞ்சாங்கன்னு தெரியல. உடைக்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த கண்ணாடி கூண்டுல விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும்.
இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம தேடி வந்த அந்த கடப்பாறை பாறை அப்படின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாறைக்கு கீழே தான் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்கக்கூடிய வழிகள் இருக்கு. இப்ப நம்ம மேலே ஏறக்கூடிய வழியை நோக்கி போகணும். இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு இடத்த எங்களால் உங்களுக்கு காட்ட முடியல. அதுக்கு காரணம் இருக்கு. நாங்கள் பர்வதமலையில் அடிவாரத்திலிருந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இந்த வீடியோவை முடித்தோம்னா, பர்வதமலையில் மிக முக்கியமான இடமா இருக்கக்கூடியது தான் அந்த கடப்பாறை பாதை அப்படின்னக்கூடிய மிகப்பெரிய செங்குத்தான ஒரு பாறை. அந்த பாறையில நிறைய கடப்பாறைகள் மற்றும் சங்கிலிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்போதான் நம்மளால அந்த மலையை வந்து ஏறி அதுக்கு மேல இருக்கக்கூடிய கோயிலை ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னா, நாங்க கடப்பாறை பாதை வரைக்கும் கிட்ட போயிட்டோம். அந்த பாறைக்கு மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சுங்க. அங்க இருக்கக்கூடிய குரங்குகள் அந்த பாறையோடைய நிறைய வழிகள்ல அங்கங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா, பாறையோடைய நடுப்பகுதிகளில், அதுக்கப்புறம் அதனுடைய உச்சி பகுதிகளில் நிறைய குரங்குகள் இருக்குங்க. எல்லா குரங்குகளுமே அந்த பாதை வழியா போகக்கூடிய மக்களுடைய பேகை எல்லாம் புடுங்கி அதுக்குள்ள என்ன இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய செக்கப்பு. ஸோ எங்களால தவிர்க்க முடியாத ஒரு சூழல். என்ன பண்றது, ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய பொருளையும் புடுங்கிக்குதுங்க. எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கள் கையில் வேற ஃபோன் இருக்கு. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால எங்களால் அந்த வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளை அந்த குரங்கு கிட்ட கொடுக்கலன்னா அதுங்க நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. ஆக்சுவலி அங்கே ஒரு நபர் வந்து குரங்கால பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பாறையோடைய நடுப்பகுதியில் அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பேகை அந்த குரங்கு கிட்ட கொடுக்கலன்றதுக்காக அந்த குரங்கு அவர் மேலே ஏறி அவருடைய தலையை பிடிச்சி கடிச்சிடுச்சுங்க. ஆக்சுவலி எக்கச்சக்கமான ரத்தம் போயிடுச்சு. அவருடைய ஷர்ட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாலும் நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. எங்களால் வீடியோ எடுக்க முடியல. சரி, இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்றதுக்காக நாங்கள் செல்லை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சேஃபாக என்ன பண்ணோம், நாங்கள் பேக் வேறு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்களே மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலி 2-3 இடங்கள்ல குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுடைய பேகை பிடுங்கி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேகை விட்டு போயிடுச்சு. அதனால தாங்க இந்த பாறையை எங்களால் முழுசாக வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் ஒரு பாதுகாப்பு கருதி தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மலையோடைய உச்சியிலிருந்து கண்டினியூ ஆகும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதாள கிணறு இருக்குது. இந்த கிணற்றுக்கு கீழே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே சேதமடைந்திருக்கு. இங்க நடக்கவே கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுவதற்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இதுக்கு மேல நம்மளால நடக்கவே முடியாது. எல்லாமே சேதமடைந்திருக்கிறதால நம்ம பின்வாங்கிறது தான் நமக்கு நல்லது. நாலு மணி நேரம் மலை ஏற்றத்துக்கு அப்புறம் மலையோடைய உச்சியில, அதாவது கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இங்க இருந்து நிறைய படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும். ஏறுவதற்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதனால இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கட்டுகள் வழியா ஏறி வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு பாறை இருக்கும். அந்த பாறைக்கு மேல லிங்கம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த லிங்கத்துக்கு பின்பக்கமா பார்த்தீங்கன்னா மேலே ஏறக்கூடிய பாதை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பாதை சரியில்லாத காரணத்தால நாங்க இப்ப மேல இருந்து கீழே இறங்கக்கூடிய பாதை வழியா மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்வதமலை ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் இயற்கை அதிசயங்களாகவும் மிகச்சிறந்த ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான மலையா இருக்கு. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4560 அடி உயரம் கொண்ட இந்த மலை தென் கைலாயம் என்று அழைக்கப்படுது.
சங்ககால இலக்கியமான மலைபடுகடாம் என்ற நூலில் குறிப்பிடப்படும் நவிரமலை என்பதே தற்போதைய பர்வதமலை ஆகும். சங்க காலத்தில் இப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் நன்னன் என்பவர் இம்மலையை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்துள்ளார். மலை உச்சியில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுனர் மற்றும் பிரமராம்பிகை கோவில் கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என வரலாற்று சான்றுகளும் கல்வெட்டுகளும் தெரிவிக்கின்றன. பர்வதமலைக்கு சஞ்சீவிகிரி, திரிசூலகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுனர் மலை, நவிரமலை என்ற பெயர்களும் உண்டு. ராமாயண காலத்தில் அனுமன் சஞ்சீவினி மலையை தூக்கி சென்ற போது அதன் ஒரு பகுதி சிதறி விழுந்த இடமே பர்வதமலை என்று நம்பப்படுகிறது. எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மலையோடைய பயணத்தையும் மலைக்கு மேல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் கோவிலையும் பிரமராம்பிகை கோவிலையும் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு காட்டியிருக்கோம். இதோட இந்த வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். பர்வதமலை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பர்வதமலைக்கு போகலையோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். பர்வதமலைக்கு மேல ஒருத்தரால கீழே இறங்க முடியல. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அவங்களுக்கு செஞ்சோம். அதனால ஒரு மன திருப்தி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனாகிய எம்பெருமான் சிவபெருமானை நாங்கள் வணங்கி மனதார வழிபட்டோம். எங்களுக்கு ரொம்ப மன நிம்மதி கிடைச்சது. முடிஞ்சா நீங்களும் இந்த பர்வதமலைக்கு வாங்க, இறைவனை வழிபட்டு போங்க.